நீதி கதைகள் டிவி 1990 வருஷம் ஆகஸ்ட் மாசம் சாயந்தரம் 6 மணி தான் இருக்கும். ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணி மாதிரி தெரிஞ்சுது. ராமச்சந்திராபுரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டு வீடுல இருந்து மழை பெய்யற அந்த டக் டக் சத்தம் வீட்டுக்குள்ள தெளிவாவே கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கிண்ணமோ ஒரு குண்டாவோ ஒரு பக்கெட்டோ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல ஓரமா ராமகிருஷ்ணன் அவனுடைய ரேடியோல நியூஸ கேட்டுக்கிட்டு இருந்தான். ஜானகி, இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல. செய்தியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புயல் கரையை கடக்க போதாமா. அந்த நேரத்துல அதிகமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்காமா. நாம கவனமா இருக்கணும். மாட்டு கொட்டா கிட்ட தண்ணி தேங்காம பாத்துக்கணும். அப்போ ஜானகி விளக்கு எடுத்துட்டு வந்து வச்சு, பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். மழை நிக்கிற மாதிரி தெரியலதான். ஆனா என்ன, வீட்டுக்குள்ள அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கிற வேப்ப மரமும் அடிக்கிற காத்துக்கு நம்ம வீடு மேல சாஞ்சிடுமோ அப்படின்னு பயமாவும் இருக்கு. உள்ள புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்ன சத்தம் கேட்டுச்சு. அந்த மாட்டு வண்டிக்குள்ள இருந்து சுப்பையா காந்தம்மா 2 பேரும் இறங்கி உள்ள வந்தாங்க. அவங்க கிட்ட பெரிய பெரிய துணி மூட்டையும் பெரிய பெரிய பெட்டியும் இருந்துச்சு. மச்சான் ராமகிருஷ்ணா, இருக்கியா? எதுவும் தப்பா எடுத்துக்காத மச்சான். ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்க வீடு மூழ்கி போச்சு. எங்க வீடு பள்ளத்துல இருக்கு இல்லையா, அதனால தான் கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டோம். ஒரு வாரம் இந்த மழை நிக்கிற வரைக்கும் தங்கிட்டு போறோம். ஆமா அண்ணா, எங்க வீடு தண்ணியில முழுகுனதும் எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கும் போது இவருதான் என் மச்சா வீட்டுக்கு போலாம், அந்த வீடு ஒசரத்துல இருக்கும், அவர் நம்மள நல்லா பார்த்துப்பாருன்னு சொன்னாரு. அதனாலதான் 10 நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ராமகிருஷ்ண பதட்டமா, ஐயோ, இதுல என்ன இருக்கு? ஏன் 2 பேரும் வாசல்லையே நிக்கிறீங்க? வாமா தங்கச்சி, உள்ள வந்து தலைய துவட்டிக்கோ. ஜானகி, 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணியை கொண்டு வா. நனைஞ்சி குளிர்ல வந்திருக்காங்க, அப்படியே காப்பியும் போடு. சுப்பையாவும் காந்தம்மாவும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க குணத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. வீடெல்லாம் அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்க மட்டும் வசதியா இருக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரே ஒரு பருத்தி படுக்க, அத அவங்க சீக்கிரமாவே ஆக்கிரமிச்சிட்டாங்க. மச்சான், எனக்கு கொஞ்சம் உடம்பு வலி. தரையில படுத்தா உடம்பு வலி அதிகமாயிடும். அதனால இந்த மூலையில இருக்கிற கட்டில்ல நான் படுத்துக்கிறேன். நீ அங்க மூலையில ஓரமா பாய போட்டு படுத்துக்கோ. அங்க கொஞ்சம் மழை தண்ணி சொட்டும், இருந்தாலும் உனக்கு பழக்கம் தானே. நான் இங்க படுத்துக்கிட்டு இந்த வீட்டை பாதுகாக்கிறேன். ஆமா நீ, அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரருக்கு குளிராகாது. இந்த பழைய போர்வை நல்லால நாத்து அடிக்குது வேற. ஆமா, உங்க மாமியார் கொடுத்த போர்வை ஏதோ உள்ள வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, அதை கொஞ்சம் கொடுங்க. நானும் என் வீட்டுக்காரும் போத்திக்கிட்டு இந்த கட்டில்ல படுத்துக்கிறோம். அப்பதான் சூர்யா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்தான். என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு வலியா? எங்க அண்ணனுக்கு 2 நாளா ஜுரம். அவர் எப்படி தரையில படுக்க முடியும்? அதனால அந்த கட்டில அவருக்கு கொடுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது சரிதான், அதுக்காக எங்க வசதியை எடுத்துக்கிட்டா எப்படி? சூர்யா, பெரியவங்க விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிற? நான் வந்தது வெறுமனே தங்கிட்டு போக இல்லை. உன் அண்ணனுக்கு சில அறிவுரைகளை சொல்லதான். உனக்கும் சில அறிவுரைகளை வச்சிருக்கேன். இந்த மழை காலத்துல இந்த வீடு எதுவும் ஆகாம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். புத்திசாலி மேல படுக்கணும், உழைப்பாளி கீழே தான் படுக்கணும். வெளியில காத்து மழை ஓயாம அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கங்க தவளை கத்துற சத்தமும் காட்டு விலங்குங்க கத்துற சத்தமும் தான் கேட்டுச்சு. ஜானகி இருக்கிற கொஞ்சம் அரிசியில சாப்பாடு வடிச்சு எல்லாருக்கும் சாம்பார் ஊறுகாய் வச்சு கொடுத்தான். மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி, என்ன இந்த குழம்புல காயே இல்ல, வெறும் பருப்பு மட்டும்தான் இருக்கு. சொந்த பந்தம் வீட்டுக்கு வரும்போது ஏதோ கறி குழம்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காக ஒரு கத்திரிக்காய் போட்டு கூடமா சாம்பார் வைக்க கூடாது? அப்போ சுப்பையா சாப்பிட்டுக்கிட்டே இப்படி சொன்னான். சும்மா இரு காந்தம்மா. ராமகிருஷ்ணன் கிட்ட இப்ப பணம் இல்ல போல தெரியுது. ராமகிருஷ்ணா, அடுத்த தடவை ஊறுகாயில மாங்காய் வெட்டும் போது பெருசா வெட்டி போடு. சூர்யா இன்னும் சின்ன பையன், அவனுக்கு பெருசா மாங்காய் வரலனாலும் பரவாயில்ல, அது கூட இருக்கிற ரசத்தை தொட்டு சாப்பிடுவான். ஆனா எனக்கு உடம்புல பலம் வேணும், அதனால எனக்கு மாங்காவை போடு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே, ஏமாமா, வயசுக்கும் மாங்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, நீங்க மட்டும் மாங்காவை சாப்பிடணும்னா அப்புறம் வெறும் குழம்ப வச்சு நாங்க என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு வயசான நீங்க குழம்ப மட்டும் போட்டு சாப்பிடுங்க. என்ன மாதிரி வயசு பசங்க தான் மாங்காவை சாப்பிடணும். சுப்பையா கோவமா, நீ மாறமாட்டியா சூர்யா? எப்பவும் என்ன எதிர்த்து பேசுறியே. நாளைக்கு உங்க வயல்ல விளையிற விளைச்சல் எல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா நான் தான் அதுக்கும் அறிவுரை சொல்லணும். அதை மனசுல வச்சுக்கோ. சரிம்மா தங்கச்சி, கொஞ்சம் மாங்காய் போடு.
அன்னைக்கு ராத்திரி நேரம் வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா காத்து கூட வீசவே இல்ல. ராமகிருஷ்ணனுக்கு உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு காத்தும் வரல, சரியா காத்து சுவாசிக்கவும் முடியல. ஜானகி, கொஞ்சம் கூட காத்தே வரமாட்டேங்குது. காத்து இல்லைன்னா என்னால் சுவாசிக்க கூட முடியல. அந்த விசிறிய கூட கொஞ்ச நேரம் விசிறிக்கிறேன். சுப்பையா விசிறி யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு போர்வைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான். மச்சான், உனக்கு தான் ஜுரம் அடிக்குது. காற்று பட்டா ஜுரம் அதிகமாகும். ஆனால் எனக்கு லோ பிபி. காற்று இல்லைன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். எனக்கு காற்று வீசும்போது கொஞ்சம் காற்று உனக்கும் வரும். நீ கண்ணை முடிக்கிட்டு படுத்து தூங்கு. நான் நல்லா இருந்தா தானே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாண்ண, என் வீட்டுக்காருக்கு பிபி இருக்கு. அவரு நல்லா இருக்கணும்ல. அவர் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அண்ணி, நீ வேணும்னா ஒன்று பண்ணு. போர்வை வச்சு அவருக்கு கொஞ்சம் காத்து வீசி விடு. காத்தாச்சும் வரட்டும். சூர்யா ரொம்ப கோவமா, மாமா, நீங்கள் ரொம்ப புத்திசாலி தான். ஒரு மனுஷன் காற்று வராமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில கூட உங்களுக்கு உங்கள் வசதி தான் முக்கியம்னு தோணுதில்ல. இதுக்கு பேர் அறிவில்லை, இது சுயநலம். சூர்யா, நான் பெரிய மனுஷன். என் அறிவால் எங்கள் ஊரில் 10 பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன். உனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டு பஞ்சாயத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன், பாரு. நடுராத்திரி மழை இருக்க இருக்க அதிகமாச்சு. ஆத்து தண்ணி இல்லாம பொங்கி ஊருக்குள்ள மெதுவா வர ஆரம்பிச்சுது. ராமகிருஷ்ண வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குடோன் கிட்டயும் தண்ணி வந்துருச்சு. அந்த குடோன்ல வச்சிருந்த அரிசி நனைஞ்சு போச்சுன்னா அவன் கஷ்டமே வீணா போயிடும். அண்ணே, குடோன் வரைக்கும் மழை தண்ணி வந்துடுச்சு. குடோன்ல தான் எல்லா அரிசியும் இருக்கு. அதை முதல்ல அங்கிருந்து எடுக்கணும்ண்ணே. அரிசியெல்லாம் வீணா போறதுக்குள்ள போய் எடுக்கலாம். என் கூட வாண்ணே. ராமகிருஷ்ணன் முடியாம எழுந்திருச்சு. ஐயோ, என் ஒரு வருஷத்தோட கஷ்டம். அந்த நெல்லை நம்பிதாண்டா நம்ம குடும்பமே இருக்கு. சூர்யா, சீக்கிரமா வாடா, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுடா. மாமா, நீங்க ரொம்ப புத்திசாலி இல்ல. குடோன் கிட்ட தண்ணி போகாம எந்த பக்கம் அணை கட்டணும்னு வந்து சொல்லுங்க. இப்போ உங்க அறிவோட தேவை எங்களுக்கு ரொம்ப அவசியம். சுப்பையா தலைவரைக்கும் போர்வைய போத்திக்கிட்டு நடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஐயோ, இப்போ எனக்கு ரொம்ப குளிருதுடா சூர்யா. நான் வெளியில வந்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். என் கைகாலும் இறுகி போச்சு. நீங்க போங்க. நான் மனசுல கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே பெரிய விஷயம். ஆமா சூர்யா, மழையில நனைஞ்சா என் வீட்டுக்காருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நீ சின்ன பையன், நீ போ. நாங்க இங்க உள்ள இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சூர்யாவுக்கு சுப்பையா பண்றது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. அவன் நடிக்கிறான்னு சூர்யாவுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு அண்ணனும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து அந்த குடோனுக்கு போற தண்ணி எல்லாத்தையுமே தடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சத்தமா சூர்யா இப்படி கத்தனான். அண்ணே, குடோன் கிட்ட தண்ணி போகாம நாங்க மண்ணை போட்டு அடைச்சிட்டோம். ஆனா அந்த மண்ணை எடுக்கும்போது தான் பார்த்தேன், அங்க ஏதோ ஒரு பித்தளை பானை இருக்குன்னு. நம்ம தாத்தாங்க ஒளிச்சு வச்ச புதையலா இருக்குமோ? அதை எடுக்கணும்னா ரொம்ப பலம் வேணும்னு. யாராவது பார்த்துட்டா நமக்கு பிரச்சனை தானே. அதோட முடி வேற பலன்னு ஜொலிக்குதுன்னு. புதையல் அப்படின்னு ஒரு வார்த்தை காதுல விழுந்ததும் சுப்பையா வெளியில ஓடி வந்தான். என்னது புதையலா? எங்கடா இருக்கு சூர்யா? எங்க இருக்குன்னு சொல்லு, நானும் வரேன். நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ணாம நான் இருக்க முடியுமா? அதுலயும் புதையல்னு சொல்ற, அது கிடைச்சா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. நானும் வரேன்ப்பா. புதையலுக்கு இவரு மட்டும் தனியா போன நல்லா இருக்குமா? நானும் வரேன். அண்ணி, நீ இங்கே இரு. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு கொடோனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. புதையல் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு. அப்போ கால்வலிக்கு 2 தடவை சேத்துல விழுந்தான் சுப்பையா. ஆனாலும் அது பெருசா எடுத்துக்காம தொடர்ந்து இன்னும் தேடிக்கிட்டே தான் இருந்தான். எந்த இடத்துல பார்த்த சூர்யா? சரியா காட்டு. அந்த பானை எங்க இருக்கு? அப்போ சூர்யா சிரிச்சுக்கிட்டே, இங்கதான் மாமா. இங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து சேர தோண்டி பார்த்தா மட்டும்தான் அந்த பானை தெரியும். நீங்க இந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த பக்கமா வெட்டி விடுங்க. நான் இங்க சேர தோண்டி பார்க்கறேன். அப்ப புதையல நம்ம கண்ணுக்கு தெரியும். புதையல் மேல இருக்கிற ஆசையில சுப்பையா காந்தம்மா 2 பேருமே 1.5 மணி நேரம் மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த சேத்துல விழுந்து புரண்டு கொடோனுக்கு தண்ணி போகாம ஒரு வரப்பு மாதிரி வெட்டி மண்ணை போட்டு தண்ணிய அடைச்சிட்டாங்க. ஆனா கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் வேலை செஞ்சதுல அவங்க முகம் உடம்பெல்லாம் ஒரே சேரா இருந்துச்சு. அசதியால பெருமூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பள்ளம் தோண்டு சூர்யா. ஆனால் புதையல்ல எனக்கும் பாதி வரணும். ஏன்னா நான் தானே கஷ்டப்பட்டு உதவி பண்ணேன். சரி, எங்கே இருக்குன்னு சொல்லு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ மாமா, உங்களை புத்திசாலின்னு நினச்சேன். இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்களே.
எங்களுக்கு கஷ்டம் வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் வரமாட்டீங்க. ஆனால் புதையல் இருக்கு வாங்கன்னு சொன்னால் எதுவும் உங்களுக்கு பெருசாக படாது. 1.5 மணி நேரம் மழையில் நின்று சேத்துலையும் கஷ்டப்பட தயாராக இருக்கீங்க. நீங்கள் இப்போ காப்பாற்றினது புதையல இல்லை, எங்களுடைய அரிசி குடோனை. அதை கேட்டு சுப்பையா கோவமா, என்ன சொன்ன? அப்படின்னா பொய் சொல்லி என்னை நீ ஏமாத்தி இருக்க. இவ்வளோ நேரம் மழையிலையும் சேத்துலையும் என்னை நீ கஷ்டப்பட வச்சியா? என்னோட புதையல் கனவெல்லாம் வீணா போயிடுச்சே. மச்சான், சூர்யா பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணது அதை விட பெரிய தப்பு இல்லையா? எங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எங்கள் சாப்பாட்டை சாப்பிடும்போது எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வராத பலம், புதையல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எங்கிருந்து மச்சான் வந்துச்சு? சொந்த பந்தத்தை விட உனக்கு தங்கம்தான் பெருசாச்சா? நம்ம கிட்ட இருக்கிற அறிவை இன்னொருத்தங்களை ஏமாத்த நம்ம பயன்படுத்தக்கூடாது. இன்னொருத்தங்க நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உங்க பேராசை தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இனிமேலாவது திருந்துங்க, சுயநலமா இருக்காதீங்க. அடுத்த நாள் காலையில மழையில நனைஞ்சதுனால சுப்பையாவுக்கு பயங்கரமான ஜுரம். அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். ராமகிருஷ்ணா ஜானகி அவனுக்கு பத்திய சாப்பாடை போட்டு மருந்து வாங்கி கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த சுப்பையாவுக்கு அவன் இத்தனை நாள் பண்ணது தப்பு அப்படின்னே தெரிய வந்துச்சு. ராமகிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடு. இத்தனை நாளாக என்னை ஒரு பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையான அறிவாளி நீயும் உன்னுடைய தம்பியும் தான். எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தானே உன் தம்பி, அவன்தான் உண்மையான அறிவாளி. என்னை மனசு திருந்த வச்சியே நீ தான் உண்மையான அறிவாளி. இனிமே என்னோட சுயநலத்தை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உறவா இருப்பேன். ஆமா, நீ சொந்தக்காரங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, கஷ்டத்துல துணைக்கு இருக்கிறவங்க அப்படின்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் எப்பவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா உங்க கஷ்டத்தை நானும் பங்கு போட்டுக்கிறேன். மச்சான், மனுஷன் திருந்த கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திருந்தனா அதுவே நல்ல விஷயந்தான். சரி வாங்க, ஜானகி இஞ்சி டீ போட்டு வச்சிருக்கா, நாம ஒன்றா உக்காந்து குடிக்கலாம். பாத்தியா சூர்யா, ஒரு மனுஷன் திருந்த ஒரே ஒரு நிகழ்வு போதும். நம்ம கிராமத்தோட பெருமையே இதுதான். இந்த மழையும் வெள்ளமும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நம்ம மச்சானோட மனசை மாற்றி நமக்கு ஒரு நல்ல உறவை பரிசா கொடுத்துருக்கு பாரு. கடைசியில எல்லாருமே நடந்ததை மறந்துட்டு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு காத்து வீசும்போது சூடா இஞ்சி டீய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா உண்மையிலேயே இப்போ அறிவானவனா இல்லாம நல்ல மனுஷனா மாறினா. இந்த கதையில இருக்கிற நீதி, சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறவங்க கஷ்டத்துல எப்பவுமே ஒருத்தங்களுக்கு துணையா நிக்கிறவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு உறவுகளுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறவங்களா இருந்தா அவங்கள உறவுகள் அப்படின்னு சொல்லிக்கவே முடியாதே. நம்ம கிட்ட பணம் காசு இருந்து உதவி பண்றது மட்டும் உதவி இல்ல, நம்மளுடைய உடல் உழைப்பு கூட ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது உதவிதான். அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்காக போய் நின்னு அவங்களுக்கு நாம செய்ய முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சாலும் கூட அது அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். அது 1990 வருஷம் கார்த்திகை மாதம். அன்னைக்கு விடிய காலையில 5 மணி. ஆத்தங்கரையோரமா பனிமலை பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆறு தண்ணி முழுக்க பனியாதான் இருந்துச்சு. சோமையா அவனுடைய சின்ன படகுல வலைய போட்டு மீனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல வச்சிருந்த ரேடியோல பழைய நாட்டுப்புற பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் வியாபாரியான பூபதியும் அவனுடைய வேலைக்காரனான ரங்கையாவும் குதிரை வண்டியில வந்து இறங்குனாங்க. டே சோமையா, இன்னும் படகுல தான் இருக்கியா? சீக்கிரமா மீனை பிடிச்சிக்கிட்டு வா, இன்னைக்கு சந்தை இருக்கு. ஆனா ஒன்று, நீ எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சாலும் அதை எனக்கு 10 ரூபாய்க்கு தான் விற்கணும். இல்லைனா இனி இந்த ஆற்றுல உன் படகு இறங்காது. நான் சொன்னா செய்வேன், தெரியும்ல? சோமையா சிரிச்சுக்கிட்டே கரைக்கு வந்து சேர்ந்து, ஐயா, வெறும் 10 ரூபாயா? ஏன் அவ்வளவு கம்மியா? ஒரு வேளை நான் பிடிக்கிற மீன் விலை மதிப்புள்ளது அப்படின்னா அப்போவாவது மேலே பணம் தருவீங்களா? இல்லை மறுபடியும் அதே கணக்கை தான் பேசுவீங்களா? விலை மதிக்க முடியாத மீனா? மீனுனா கறிதானடா. சரி, ஒரு வேளை நீ பிடிக்கிற மீன் விலை மதிக்க முடியாதது அப்படின்னா அதுக்கு சமமாக நான் வெள்ளி காசு கொடுக்குறேன். ஆனால் அது மட்டும் சாதாரண மீனாக இருந்தா நீ ஒரு மாதம் முழுக்க பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் இலவசமாக எனக்கு தரணும். என்ன சொல்கிற? உன் அறிவுக்கு நான் சரியான போட்டியை தான் வச்சுருக்கேன்ல? சரிங்க ஐயா, இந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஊர் பெரிய மனுஷங்க முன்னாடி இந்த போட்டியை பற்றி சொல்லணும், அப்போ தானே இதுக்கு சாட்சி இருக்கும். அப்ப ரங்கையா பூபதி காதல ரகசியமா, ஐயா, இவன் ஏதோ திட்டம் போடுறான் போல. இந்த போட்டியெல்லாம் வேணாங்க ஐயா. இவன் சிரிச்சுக்கிட்டே மற்றவங்களை எப்பவும் தோக்கடிச்சிடுவான். நீ வேற சும்மா இருடா. விலை மதிக்க முடியாத மீன் இவன் வலையில மாட்ட போதா? சாதாரண சங்கரா மீனும் மத்தி மீனும் தான் பிடிச்சிட்டு வருவான். அவன் தோத்துட்டான்னா ஒரு மாசம் முழுக்க அவன் பிடிக்கிற மீன் எனக்கு தான். மதிய நேரம்
அந்த ஊரோட சந்தை ஜனங்களோட கலகலன்னு இருந்துச்சு. ஜனங்களோட சத்தம் மட்டும் இல்லாம சில்லுன்னு வீசுற காத்து, அதுல வர மீன் வாசம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பூபதி மீன்காரங்க கிட்ட மீனை வாங்கி எடை போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பழைய காலத்து தராசை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். அதுல ஒரு பக்கம் கீழே ஐஸ்காந்தத்தை ஒளிச்சு ஒட்டி வச்சிருந்தான். பாவம் அப்பாவியான மீன்காரர்களுக்கு அந்த ஐஸ்காந்தத்தை பத்தி எதுவும் தெரியாது. டேய், இந்த கூடையில் இருக்கிற மீன் வெறும் 3 கிலோ தான் இருக்கு. அதுக்கு 15 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிட்டு கிளம்பு. நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. ஐயா, வீட்டில் என் பொண்டாட்டி எடை போட்டு பார்த்தப்போ 5 கிலோ இருந்துச்சுங்களே. அதுக்குள்ளே எப்படிங்க ஐயா அது குறைஞ்சிருக்கும்? கிணத்து தண்ணியில் கழுவினாலும் இவ்வளோ எடை குறையாதுங்களே. தயவு செஞ்சு மறுபடியும் எடை போடுங்களேன். அப்ப ரங்கையா கோவமா, டேய், எங்கள் ஐயாவோட தராசு எப்பவும் பொய் சொல்லாது. வெயிலில் மீனுக்குள்ளே இருந்த தண்ணி வற்றி எடை குறைஞ்சிருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாது. எங்கள் ஐயாவை எதிர்த்து பேசி கோவத்தை வர வைக்காத போ. சோமையா தூரத்துல நின்னு அங்க நடக்கிற அநியாயம் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அவன் கிட்ட இருக்கிற பையில ஒரு வித்தியாசமான பெரிய மீன், அது யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தான். அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா கலர் மாறுற மாதிரியும் தெரிஞ்சுது. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு சாதாரண மீனு தான். ஆனா சோமையா தான் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க வண்ணத்தை பூசி அந்த மீனை அப்படியே ஆக்குனான். சோமையா அங்க வந்து, வணக்கங்க ஐயா, நான் போட்டியில் சொன்னபடியே விலை மதிக்க முடியாத மீனை கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஊர் பெரிய மனுஷங்களை வர சொல்லுங்க, அவங்க முன்னாடி எடை போட்டு பார்க்கலாம். என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பூபதி சோமையா சொன்னதை கேட்டு ஆசையா, எங்கடா, எங்க இருக்கு அந்த மீன்? காட்டு, எடை போட்டு பார்க்கலாம். அதோட எடைக்கு சமமா வெள்ளிக்காசு தரேன்னு சொன்னனே, எவ்வளோ வெள்ளிக்காசு கொடுக்கணும்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள, நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து ஒரு வெள்ளிக்காசு கூட வாங்க முடியாது. அப்ப அந்த ஊரோட தலைவர் ரொம்ப கம்பீரமா அந்த இடத்துக்கு வந்தாரு. ஊஜனங்க எல்லாரும் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தாங்க. சோமையா அவனுடைய பையிலிருந்து தங்க நிறத்துல ஜொலிக்கிற ஒரு பெரிய மீனை வெளியில எடுத்தான். அந்த மீனோட தலையில ஒரு அடையாளம் இருந்துச்சு. அது வெயில்ல பளபளன்னு ஜொலிச்சுது. சோமையா, இந்த மீன் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆத்துல நிறைய மீனை பார்த்துருக்கேன், ஆனா இப்படி ஒரு மீனை பார்த்ததில்லையே. இதுக்கு என்ன விலை? இந்த மீனுக்கு விலையே சொல்ல முடியாது போல இருக்கே. ஐயா, இந்த மீனோட விலை இந்த மீனோட எடையை பொறுத்து இருக்கும். பூபதி ஐயா பந்தயம் கட்டியிருக்காரு. இந்த மீனோட எடைக்கு சமமா வெள்ளிக்காசு தராராம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த மீனை எடை போடும்போது இந்த மீனோட வயிற்றுக்குள்ள இருக்கிற உண்மை வெளியில வரணும். இந்த மீன் ரொம்ப மென்மையான மீன். இது மேல ஒரு தூசி இருந்தாலும் இதோட எடை குறைஞ்சிடும். பூபதி சிரிச்சுக்கிட்டே, என்னடா உண்மை? மீனோட வயிற்றுக்குள்ள முள்ளு இருக்கும், உண்மை இருக்காது. டே ரங்கா, போய் அந்த தராசை கொண்டு வா. மீனை எடை போட்டு பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு நிமிஷங்க ஐயா, இந்த மீன் ரொம்ப புனிதமான மீன். அதனால எடை போடுறதுக்கு முன்னாடி உங்க தராசை ஆத்து தண்ணியில கழுவி கொண்டு வாங்க. அப்பதான் தராசுல எந்த தூசும் இருக்காது. இல்லைன்னா இந்த மீனோட மகிமையே போயிடும். அந்த தராசை என்கிட்ட கொடுங்க, நானே சுத்தம் செய்யறேன். சோமையா புத்திசாலித்தனமா ஒரு துணிய தண்ணியில நினைச்சு பூபதியோட பார்வையில படாத மாதிரி அந்த துணியால அந்த தராசை தொடக்கிறேன்னு சொல்லி அவன் கீழே ஒட்டி வச்சிருந்த ஐஸ்கந்தத்தை எடுத்துட்டான். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. பூபதி அவனுடைய தராசு சுத்தமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டான். இப்ப இதை எடை போடுங்க ஐயா. இப்ப இந்த தராசு உண்மைய சொல்லும். பூபதி ரொம்பவும் திமிரா அந்த மீனை எடுத்து தராசுல போட்டான். தராசோட முள்ளு சுத்துச்சு. எப்பவுமே 3 கிலோ எடையை காட்டுற தராசு இன்னைக்கு 5 கிலோ எடையை காட்டுச்சு. பூபதியால அதை நம்ப முடியல. கண்ணை நல்லா தொடச்சி மறுபடியும் அந்த தராசை பார்த்தான். என்னது, இந்த மீன் 5 கிலோவா? என் தராசுக்கு என்ன ஆச்சு? இந்த மீனோட வயிற்றுக்குள்ள இரும்பு உருண்டை எதனா இருக்கா? டே ரங்கா, இந்த தராசை கொஞ்சம் பாரு. ரங்கையா அப்பாவியா? சரியாதாங்க ஐயா இருக்கு. சோமையா புனிதமான ஆத்து தண்ணியில இந்த மீனை கழுவுனதால இதுக்கு எடை கூடியிருக்கும். இல்ல ஒருவேளை காத்த சுவாசிச்சு எடை கூடனாலும் கூடியிருக்கும். இது இவ்வளோ எடை எப்படி கூடுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பூபதி, எடை சரியாதான் இருக்கு. நானே என் கண்ணால பார்த்தேன். நீ பந்தயப்படி சோமையாவுக்கு 5 கிலோ வெள்ளிக்காசை கொடு. இல்லனா நீ இங்க வியாபாரம் பண்ண முடியாது. வாக்கு தவறது உனக்கு நல்லது கிடையாது. ஒரு நிமிஷங்க ஐயா, இந்த மீன் எடை கூடினதுக்கு காரணம் இது உண்மையை சொன்னதால. அதுதான் ஐயா பயன்படுத்தின கருப்பு மந்திரம். அதுதான் ஐஸ்காந்தம். அது இந்த மீன் பட்டு கீழே விழுந்து போச்சு. இந்தாங்க ஐயா, நீங்க தராசுக்கு அடியில் பயன்படுத்தின ஐஸ்காந்தம் என்கிட்ட எப்படி வந்துச்சின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. சோமையா அந்த ஐஸ்காந்தத்தை எல்லாருக்கும் முன்னாடி காட்டினதும் சந்தையில இருக்கிறவங்க எல்லாருமே பூபதி கிட்ட சண்டைக்கு இறங்குனாங்க. மீன்காரங்க எல்லாரும் அவன்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவன்கிட்ட பதில் இல்லாம தலைகுனிஞ்சு நின்னான்.
அப்போ ஊர் தலைவர் ரொம்பவும் கோவமா, பூபதி, இத்தனை நாளா ஏழை மீனவர்களோட வயித்துல அடிச்சிருக்கியா? மீனோட எடைய குறைச்சி நீ அதிக லாபம் பார்த்துருக்க. இது பெரிய பாவம். இன்னைக்கு கடவுளே சோமையா உருவத்துல வந்து தெரியப்படுத்தி இருக்காரு. பூபதி உடனே கீழே இறங்கி வந்து தலைவரோட காலில் விழுந்து, ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. பேராசையில நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள்லயே அதிக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில தான் இப்படி செஞ்சிட்டேன். இன்னைக்கு சோமையா வந்து என் கண்ணை திறந்துட்டான். இந்த மீனோட எடைக்கு எடை வெள்ளி காசு மட்டும் இல்லை. இத்தனை நாளா நான் எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கே திரும்ப கொடுக்கறேன். என்னை ஊரை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. ஐயா, உங்க வெள்ளி காசு ஒன்றும் எனக்கு வேண்டாம். நீங்க இத்தனை நாளா யாரெல்லாம் ஏமாத்தினீங்களோ அவங்க பணத்தை அவங்களுக்கே கொடுங்க. அது போதும் எனக்கு. அது மட்டும் இல்லை, இனிமே நம்ம ஊர் சந்தையில் எல்லாரும் நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணணும். யாருன்னா ஏமாத்தினா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஐயா, இனி இந்த கருப்பு கல்லை வச்சு அநியாயம் பண்ணாலாம் நிம்மதியாக தூங்க முடியாது போல. பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு நியாயமாக வியாபாரம் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால நிம்மதியாக தூங்க முடியும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறையும் போது சூரியனுடைய சிகப்பு நிறம் அந்த ஆத்து தண்ணியில தெரிஞ்சுது. சோமையா வீட்டுக்கு வந்துட்டான். ரங்கம்மா சோமையாக்காக காத்துக்கிட்டு இருந்தா. சோமையா நடந்தது எல்லாத்தையுமே ரங்கம்மா கிட்ட சொன்னான். அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சோமையாவை பாராட்டினாங்க. பாத்தீங்களாங்க, இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனத்தினால ஊர்க்காரங்க எல்லாருமே உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மீன் தங்க மீனா? அப்ப சோமையா, அதை மறுபடியும் ஆற்றுலையே விட்டுட்டேன் ரங்கம்மா. அது ஒன்றும் வித்தியாசமான மீன் இல்லை, சாதாரண கலர் மீன் தான். அது தலையில் மையால தான் ஒரு பொட்டு வச்சேன். பூபதியோட பேராசையை பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். அறிவை 4 பேரோட நல்லதுக்கு பயன்படுத்தணுமே தவிர 4 பேருக்கு கெட்டது பண்ண பயன்படுத்தக்கூடாது. இனி நம்ம ஊர்க்காரங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அப்போ ஊர் தலைவர் அங்க வந்து, உண்மைதான் சோமையா, நீ வெறும் மீன்காரன் மட்டும் இல்லை, இந்த ஊரோட கௌரவத்தை காப்பாத்தின மேதாவி. உன்னோட அறிவு உன்னோட முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கும் உன் அறிவு தேவைப்படும். நியாயம் எப்பவும் ஜெயிக்கும். என்ன, அதுக்கு கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும். உண்மைதான், பேராசை ஒரு மனுஷனை பாதாளத்தில் தள்ளி விட்டுடும். ஆனால் புத்திசாலித்தனம் ஒரு மனுஷனை மலை மேலே ஏற்றி நிற்க வைக்கும். சோமையா தான் இனி நம்ம ஊருக்கு கதாநாயகன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு கொஞ்சம் அறிவு இருந்தா அந்த கஷ்டத்தை தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியும். என்னைக்குமே அநியாயம் ஜெயிக்காது. ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கிறது என்னமோ நியாயம்தான். பேராசை பெருநஷ்டம். மற்றவங்க சொத்துக்கு நாம ஆசைப்பட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிறதையே எழுந்து நடுத்தருவில் நிற்க வேண்டிய நாள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் வரும்.